அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பனை மரத்துல இருந்து பனங்கருப்பட்டி, கற்கண்டு இது எல்லாம் தயார் பண்றாங்க இல்லையா? இன்னைக்கு நாம பனங்கற்கண்டு எப்படி தயார் பண்றாங்கங்கிறத நாம பார்ப்போம். பாருங்க, நீங்க இப்ப பனை மரத்தை பாக்கீங்க, எப்பவுமே பார்த்ததுதான். அதோட அடிப்பகுதியை பாருங்க. அதற்கு தனியா பாத்தி எதுவும் பிடிச்சிருக்காது. மனிதர்கள் தண்ணீர் எதுவும் பாய்ச்சிருக்க மாட்டாங்க, உரம் வச்சிருக்க மாட்டாங்க. இறைவன் படைக்கும் போது அந்த பனை மரம் எப்படி வாழ்ந்ததோ அது போலதான் இன்னைக்கு வரைக்கும் வாழுது. அன்னைக்கு எப்படி பயன் கொடுத்ததோ அதே பயனை இன்னைக்கு வரைக்கும் அது கொடுத்திருக்கு. பாருங்க, இதுதான் நாங்க பதநீர் காய்க்கக்கூடிய அடுப்பு. இது சிறிய அளவுல பதநீர் இருக்கும்போது இந்த அடுப்பை நாங்க பயன்படுத்துவோம். இந்த அடுப்பு அதை விட கொஞ்சம் பெரிய அடுப்பு, அதிகமா பதநீர் இருக்கும்போது நாங்க இத பயன்படுத்துவோம். இந்த வருடம் நாங்க இத பயன்படுத்தவே இல்லை, அதனால இது இப்படி இருக்கு. பதநீர் குறைவாகவே இருந்ததுனால இந்த அடுப்புக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. இதுதான் பதநீர் காய்க்கக்கூடிய தாட்சி அப்படிம்பாங்க. அதோட அந்த பாத்திரம் தாட்சி அப்படிம்பாங்க. அந்த அடுப்பை தாட்சி அடுப்பு அப்படி சொல்லுவாங்க. சரியா? ரைட். இப்ப நாம கற்கண்டுக்காக எப்படி ஊற்றி உள்ள வச்சிருக்காங்கிறது பாருங்க. இதுதான் பதநீரை காய்ச்சி அந்த பருவம் வந்த உடனே இந்த மாதிரி டின்னுல ஊற்றி வச்சிருக்கோம். இந்த டின்னுல எந்தெந்த டேட்ல ஊத்தி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க. இப்படி ஊத்தி வச்சு 40 நாள் கழிச்சுதான் கற்கண்டு நம்ம கைக்கு வரும். இந்த டின்னுல உள்ளது எல்லாமே கற்கண்டா ஆயிருமா அப்படின்னு கேட்டா இல்ல. இத என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாருங்க, அந்த டின்ன அப்படி இந்த பாத்திரத்துல அப்படி கொட்டுவோம். கீழே பாருங்க, தொலை தொலையா இருக்குதா? மேல கட்டி கட்டியா இருக்கக்கூடிய கற்கண்டு நின்னுக்கும். அந்த கூப்பணி எல்லாமே கீழே உள்ள பாத்திரத்துல வடிஞ்சிரும். மேல இருக்கிறது எல்லாமே கற்கண்டு. இதுல கொஞ்சம் தண்ணீரை தெளிச்சு மேல உள்ள பிசு பிசுப்புலாம் திரும்ப கீழே இறங்கிரும். இந்த கற்கண்டை எடுத்து கொண்டு போய் நாம வீட்டுல காய போட்டுருவோம். இப்ப நாம காய போட்டிருக்க இடத்த பார்ப்போம். பாருங்க, பனங்கற்கண்டு. இப்ப நாம அங்க ஒரு பாத்திரத்துல அந்த டின்னில் உள்ளதை அப்படி தட்டி தண்ணீர் தெளிச்சு விட்டுருந்தோம். அந்த தண்ணீர் கீழே நல்லா வடிஞ்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே எடுத்து வெயில்ல காய போடணும். பாருங்க, ஒரு பனை தொழிலாளர் மட்டுமே எங்களுக்கு தொழில் செஞ்சாரு. வந்ததுல ஒரு 15 டின் மட்டுமே நாங்க ஊற்ற முடிஞ்சிருக்கு. அதிகபட்சம் ஒரு 150 கிலோ கற்கண்டு நாங்க தயார் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த பகுதியில எல்லாருமே கலப்படம் பண்றாங்க. சீனி போட்டு அதுக்கும் ஒரு எசன்ஸ் ஊற்றி கற்கண்டா தயார் பண்ணிடுறாங்க. கற்கண்டு மட்டும் இல்ல, கருப்பட்டி, அந்த சில்லு கருப்பட்டின்னு சொல்லுவாங்க, சுக்கு கருப்பட்டி, இது எல்லாமே கலப்படம் பண்ணி செய்யறாங்க. இப்ப மக்கள் நிறைய பேரு இந்த பகுதியில திருச்செந்தூர், உடன்குடி இந்த பகுதிக்கு வந்தாங்கன்னா இங்க கருப்பட்டி தான் ஃபேமஸ், பனங்கற்கண்டு தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினதும் இல்லாம இங்க இருந்து போன் பண்ணி சொந்த ஊர்ல நான் மாமா, மச்சான், சித்தி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாத்துக்கும் போன் பண்ணி நான் உடன்குடி வந்திருக்கேன், இங்க எல்லா கடைகள்லயும் நிறைய கற்கண்டு இருக்கு, கருப்பட்டி இருக்கு, வீதிகள் எல்லாம் கருப்பட்டியா வச்சு விற்கிறாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வாங்கிட்டு போய் கொண்டு கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், கருப்பட்டியோ பனங்கற்கண்டோ வீதிகள்ல வச்சு விற்கிறாங்களே அந்த எதுவுமே பதநீரால செஞ்ச பொருள் கிடையாது. ஒரிஜினலா வைத்து காய்த்து ஒரிஜினலா உற்பத்தி பண்றவங்க யாருமே வீதியில வச்சு அதை விற்பனை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பாருங்க, இது 1 கிலோ 800 ரூபா. எங்க வீட்டுல 800 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. இந்த என்ன ஒரிஜினலா இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. நான் எதுக்கு ரோட்டு கடையில உட்கார்ந்து விற்கணும்? அதை யோசிங்க. உங்களை தேடி 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 ஐயா வாங்கிடுங்கன்னு கூப்பிட்டு விற்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல 1% கூட பனை மரத்துல இருந்து வந்த பதநீர் மூலமா தயார் பண்ணது கிடையாது. நீங்க அதை விட்டுட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தேன், இங்க பனங்கற்கண்டு நிறைய இருக்கு, கருப்பட்டி நிறைய இருக்கு அப்படின்னு வாங்கிட்டு நீங்க அங்க போனீங்கன்னா முற்று முழுவதும் நீங்க ஏமாற்றப்பட்டீர்கள் அப்படின்னு அர்த்தம். திருச்செந்தூர் கோயிலா இருந்தாலும் சரி, இங்க
நால்மாவடி கூட்டமா இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான பேர் வந்து குவிவாங்க. ஒவ்வொரு ஆலயங்கள்லயும் கோயில்கள்லயும் குவிவாங்க மக்கள். அப்போ இதை பயன்படுத்திக்கிட்டு முற்று முழுவதுமா சீனி, கழிவு, மண்டை வெள்ளம், முண்டை வெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல, இது எல்லாம் போட்டு காய்ச்சி கருப்பட்டி கற்கண்டுன்னு விற்பாங்க. அவங்க ஒரு கிலோ 50 ரூபா 51 ரூபாய்க்கு அந்த முண்டை வெள்ளம், சீனி இதெல்லாம் வாங்கி அதற்கான பிளேவர் எசன்ஸை ஊத்தி உங்களுக்கு பணம் கருப்பட்டியாகவும் கற்கண்டாகவும் செய்து உங்களுக்கு கொண்டு வித்துருவாங்க. 50 ரூபாய்க்கு வாங்கி உங்ககிட்ட 400 ரூபான்னு விற்பாங்க. ஒரு கிலோல அவங்களுக்கு 350 ரூபாய் லாபம் கிடைக்கும். இந்த பகுதியில முன்னாடி எல்லாம் உடன்குடினாலே கருப்பட்டி தான் ஃபேமஸ். இப்போ உடன்குடின்னு சொன்னாலே அங்க கலப்படம் பண்ண கருப்பட்டி அப்படின்னு பேர் வந்துருச்சு. இங்க காய்ப்பதுல கிட்டத்தட்ட 99.9% கலப்படம் தான். அங்கங்க ஏதோ ஒவ்வொன்று 10 வீட்டுல நடத்துறாங்களா, அங்க ஏதோ ஒரு வீட்டுல எங்கேயோ ஒரு வீட்டுல இருந்தா உண்டு, இல்லைன்னா 10 வீடுமே கலப்படம் தான். இப்படிதான் இருக்குது. அதனால யோசிச்சு ஒரு கற்கண்டு வாங்குறீங்களா, கருப்பட்டி வாங்குறீங்களா, உங்களுக்கு பழக்கப்பட்டவங்க உங்க சொந்தங்கள்கிட்ட சொல்லி அது ஒரிஜினலான்னு கேட்டு வாங்குங்க. இல்லைன்னா ஏமாற்றப்படுவீர்கள். நன்றி.